நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி டிவி பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். பாலியகுடை நகரசபை உறுப்பினர் ஷாமிலா சந்தருவான் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். ஆசிரியை ஒருவரை முழந்தாளிட வைத்த வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த சமரகுமாரவுக்கு 7 வருடங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிகரெட் பாக்கெட்டுகளில் படங்களை பிரசுரிப்பது தொடர்பாக சுகாதார அமைச்சர் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்த எழுத்தாணை மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் இன்று வழங்கியது. இந்திய மக்களவை தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது. இவை தொடர்பான மேலதிக தகவலுடன் பிரதான கலையகத்தில் ரியாஸ் மற்றும் ராணி. நன்றி சிவாந்தினி. வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளுடன். முதலில் உள்நாட்டு செய்திகள். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை கொழும்பில் இன்று முற்பகல் 9:30 அளவில் ஆரம்பமானது. இந்த பேச்சுவார்த்தைக்காக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி 19 மீனவர்களும் 8 அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். அதனை தவிர இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரிகளும் இன்றைய சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இலங்கை மீனவ சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி 20 உறுப்பினர்களும் 10 அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சென்னையில் கடந்த ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது உரிய தீர்மானங்கள் எதுவும் எட்டப்படாத நிலையில் அன்றைய பேச்சுவார்த்தை நிறைவுக்கு வந்தது. இலங்கை இந்திய மீனவர்களுக்கு இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் அந்த பேச்சுவார்த்தை மார்ச் மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. எனினும் மார்ச் 27ஆம் தேதியும் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. குறித்த காலப்பகுதியில் இலங்கையில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை விடுதலை செய்யும் வரை பேச்சுவார்த்தையை நடத்த இணக்கம் எட்டப்பட மாட்டாது என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் தெரிவித்த நிலையிலேயே இந்த பேச்சுவார்த்தை பிற்போடப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே இன்று கொழும்பில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தி அதன் அடிப்படையில் மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள இணக்கம் எட்டப்பட வேண்டும் என இந்திய மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றமை குறித்து இந்திய மீனவர்களின் கவனத்திற்கு இதன் போது கொண்டுவரப்பட்டது. எனினும் சட்டவிரோத மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடி நடவடிக்கைகளில் தாம் ஈடுபடவில்லை எனவும் இந்திய அரசாங்கத்தினால் அதற்கு பல்வேறுபட்ட தடைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய மீனவர்கள் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தனர். மீனவர்களினால் தெரிவிக்கப்பட்ட அனைத்து கருத்துக்களை இலங்கை மீனவ பிரதிநிதிகள் முழுமையாக நிராகரித்தனர். இதனை அடுத்து இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் உறுதியான சாட்சியங்கள் அடங்கிய நியூஸ் ஃபர்ஸ்டினால் தொகுக்கப்பட்ட கச்சத்தீவு எக்ஸ்போஸ் தொகுப்பும் இதன்போது இந்திய மீனவர்களுக்கு ஒளிபரப்பு செய்து காண்பிக்கப்பட்டமை விசேட அம்சமாகும். இதேவேளை 41 இலங்கை மீனவர்கள் மற்றும் 8 படகுகள் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 11 மீனவர்களும் அவர்களின் 2 படகுகளும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் ஆந்திர பிரதேசத்தில் 30 மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டியது. அத்துடன் 6 மீனவ படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இலங்கையில் இந்திய மீனவர்கள் எவரும் தடுத்து வைக்கப்படவில்லை என கடற்றொழில் அமைச்சு மேலும் குறிப்பிட்டது. ஆசிரியை ஒருவரை முழந்தாளிட வைத்த வடமேல் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஆனந்த சரத்குமாரவுக்கு 7 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புத்தள மேல் நீதிமன்ற நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா, சட்டத்தரணி நத்வி நவாவி, சட்டத்தரணி நிவாங்க ஏக்கநாயக்க மற்றும் சட்டத்தரணி ரசிக பாலுசூரி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர். பாதிக்கப்பட்ட ஆசிரியர் சார்பாக சட்டத்தரணி பிரியாந்த கமகி ஆஜராகியிருந்தார். வழக்கின் தீர்ப்பை வழங்கிய புத்தள மேல் நீதிமன்ற நீதிபதி பிரியாந்த பெர்னாண்டோ 50,000 ரூபாவை அபராதமாக செலுத்துமாறும் வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த் சரத்குமாரவுக்கு உத்தரவிட்டார். இந்த அபராத
பணத்தை செலுத்த தவறினால் மேலும் 6 மாத கால சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிபதி அறிவித்தார். அத்துடன் பாதிக்கப்பட்ட ஆசிரியைக்கு 3 லட்சம் ரூபாய் நட்டுஈட்டினை வழங்குமாறு முன்னாள் உறுப்பினர் ஆனந்த் சரத்குமாரவுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நட்டுஈட்டினை இன்று பிற்பகல் 2 மணிக்குள் வழங்குவதற்கு தவறும் பட்சத்தில் அதற்கு பதிலாக 1 வருட கால சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். பின்னர் முன்னாள் உறுப்பினரால் குறித்த பணம் வழங்கப்பட்டதுடன் இந்த பணத்தை பிரதேசத்தின் ஏழை மாணவர்களின் கல்விக்காக புலமை பரிசில் நிதியாக வழங்குவதாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர் தெரிவித்தார். 3 லட்சம் ரூபாவை நட்டு ஈடாக வழங்குமாறு தீர்ப்பு வழங்கப்பட்டது. எனினும் நட்டு ஈட்டினை நான் எதிர்பார்க்கவில்லை. இந்த சம்பவத்தின் உண்மை தன்மையை உலகிற்கு எடுத்து காட்டவே நான் எதிர்பார்த்தேன். அது நிறைவேறியது. සාධාරණයේ සත්‍ය මොකක්ද කියන එක ලෝකෙට පෙන්වන එක තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. ඒක ඒදී ලැබුණා. ශ්‍රී ලංකීය ඉතිහාසය වගේම நாட்டின் சட்டத்தை விளையாட்டு துப்பாக்கியாகவும் மக்களை விளையாட்டு பொருளாகவும் எண்ணுகின்ற கீழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரையான அரசியல்வாதிகளுக்கு சிறந்த பாடம் ஒன்றை இந்த நீதிமன்றம் கற்பித்தது என்றே எனக்கு தோன்றுகிறது. செல்லம் බඩු කියලා හිතාගෙන ඉන්න පහළ මට්ටමේ ඉඳලා ඉහළම මට්ටමේ දක්වා වූ දේශපාලඥයන්ට අපූර්ව පාඩමක් අද දවසේ අධිකරණය ඉගෙනුවා කියලා තමයි මට කියන්න තියෙන්නේ. இந்த வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட இன்றைய தினம் ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் சிலர் இன்று நீதிமன்ற வழக்கத்திற்கு வருகை தந்திருந்தனர். இது நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் சிறந்த பாடமாகவே நான் கருதுகிறேன். 17 லட்சம் ஆசிரியர்கள் வீதிக்கு இறங்கி இந்த சம்பவம் தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதன் பெறுபேறே இன்று நமக்கு கிடைத்துள்ளது. ஆசிரியர்களின் வெற்றியே இது. பாடசாலை வழக்கத்தில் மற்றும் பொதுமக்கள் தொடர்பில் அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதை புத்தளம் மேல் நீதிமன்ற நீதிபதி என்று தெளிவுபடுத்தியுள்ளார். ஊடகத்தினருக்கு இது மகிழ்ச்சியான விடயமாகும். வடமேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த் சரத்குமாரவினால் நவகத்தேகம நவோதயா பாடசாலையின் ஒழுக்காற்று விடயங்கள் தொடர்பான ஆசிரியர் கடந்த வருடம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி முழந்தாளிடப்பட்ட சம்பவம் பதிவாகியது. குறித்த மாகாண சபை உறுப்பினரின் மகளுக்கு பாடசாலை சீருடை தொடர்பில் ஆலோசனை வழங்கியமையினாலேயே குறித்த ஆசிரியர் முழந்தாளிடப்பட்டார். பின்னர் மாகாண சபை உறுப்பினர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். புகைப்பிடிப்போருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் சிகரெட் பாக்கெட்டுகளில் படங்களை பிரசுரிப்பது தொடர்பாக சுகாதார அமைச்சர் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு மீதான தீர்ப்பை நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. சிகரெட் பாக்கெட்டின் வெளிப்புறத்தின் 50 தொடக்கம் 60 வீதமான பகுதியில் படங்களுடன் கூடிய எச்சரிக்கை வாசகங்களை பொறிப்பதற்கும் எஞ்சிய 40 வீத பகுதியில் புகையிலை நிறுவனத்தின் தகவல்களை பொறிக்கவும் அனுமதி அளிப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகளான அனில் குணரத்ன மற்றும் மாலினி குணரத்ன ஆகியோர் அறிவித்துள்ளனர். படங்களுடன் கூடிய எச்சரிக்கையை பிரசுரிப்பதற்கு சிகரெட் பாக்கெட்டின் 35 வீதமான பகுதி போதுமானது என்ற அடிப்படையில் வழக்கின் தீர்ப்பை அறிவிக்குமாறு இலங்கை புகையிலை நிறுவனம் தமது மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஆட்சேபித்த சுகாதார அமைச்சர் படங்களுடன் கூடிய எச்சரிக்கை வாசகம் 75 வீதமான பகுதியில் பிரசுரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் குழாம் இலங்கை புகையிலை நிறுவனத்தின் மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. பிரதேச சொலிசிட்டர் ஜெனரல் ஜனகடி சில்வா சுகாதார அமைச்சர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். சிகரெட் பெட்டிகளில் எச்சரிக்கையூட்டும் வகையிலான நிழற்படங்கள் அச்சிடப்பட வேண்டும் என்ற வர்த்தமானி அறிவித்தல் கடந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. சபை முதல்வர் அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா இந்த யோசனையை பாராளுமன்றத்தில் முன்வைத்திருந்தார். சிகரெட் பாக்கெட்டில் 80 வீதத்திற்கு குறையாத வகையில் இந்த நிழற்படங்கள் அச்சிடப்பட வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக இலங்கை புகையிலை நிறுவனம் நீதிமன்றம் சென்றிருந்தது. ඇතැන් ප්‍රමාණයක් කියලා හිතනවා. මොකද අපි මූලික අපේ අරමුණනේ මේ දුම්පානය පිළිබඳ දැනුම් දීම ජනතාව අතරට නැත්නම් ඒ පාවිච්චි කරන්නන්ට මෙහි තියෙන භයානකම ප්‍රචාරය කරන්න මම හිතන්නේ අපිට ඒ ප්‍රමාණවත් වෙනවා. මම හිතන්නේ තීන්දුව පිළිබඳව අපිට තවදුරටත් කටයුතු இந்த தீர்மானம் தொடர்பில் எமக்கு தொடர்ந்தும் செயற்பட வேண்டி ஏற்படுகிறது. பாராளுமன்றமும் அமைச்சரும் 80 வீதத்தை கோரியிருந்தனர். எனினும் 50 வீதத்திற்கும் 60 வீதத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை வழங்க முடியும் என நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுகுறித்து கலந்துரையாடுவதற்கு பல சட்ட பிரச்சனைகள் உள்ளன. அதன் பின்னர் அடுத்த நடவடிக்கைகள் ஆரம்பிக்க வேண்டி ஏற்படும். ඉදිරි වැඩ කටයුතු ආරම්භ කරා. யாழ் குருநகர் பகுதியில் யுவதி ஒருவர் கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை இன்று யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கடந்த மாதம் 13ஆம் தேதி காணாமற் போயிருந்த நிலையில் மறுநாள் அந்த பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்து ஜெரோமி கான்சலிட்டா என்ற யுவதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். குறித்த யுவதியின் மரணத்திற்கு யாழ் மறை மாவட்டத்தினைச் சேர்ந்த 2 பாதிரியார்கள் காரணம் என யுவதியின் பெற்றோர் தெரிவித்ததை அடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு கடந்த மாதம் 23ஆம் தேதி முதற் தடவையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது உயிரிழந்த யுவதியின் பெற்றோரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து உயிரிழந்த யுவதி பயன்படுத்திய கைத்தொலைபேசியை விசாரணைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. அதுடன் குற்றஞ்சாட்டப்பட்ட 2 பாதிரியார்களையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதன் பிரகாரம் குற்றஞ்சாட்டப்பட்ட பாதிரியார்கள் இருவரும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களின் வாக்குமூலங்களும் தனித்தனியே இன்று பதிவு செய்யப்பட்டது. வாக்குமூலங்களை பதிவு செய்த நீதிவான் வழக்கு விசாரணையை எதிர்வரும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு உத்தரவிட்டார். முல்லைத்தீவு வள்ளிப்புனம் பகுதியில் மனைவியை கூறிய ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்துவிட்டு பின்னர் கணவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. தனது மனைவியை வெட்டி கொலை செய்த கணவர் வீட்டிற்கு அருகிலுள்ள காட்டில் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். முல்லைத்தீவு வள்ளிப்புனம் கரிதாஸ் கியூடெக் வீட்டு திட்ட பகுதியில் தனது மனைவியை கொலை செய்த கணவர் தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவன் மனைவி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட தகராறின் போது ஆத்திரமடைந்த கணவர் மனைவியை வெட்டி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தனது மனைவியை கொலை செய்ததன் பின்னர் வீட்டிற்கு அருகில் உள்ள காட்டிற்கு சென்று அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். நேற்று காலை இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய 2 சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் அருமை நாயகம் அருள்ராஜ் மற்றும் அவரின் மனைவி அருள்ராஜ் ஜெயக்குமாரி ஆகியோரை உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாங்கள் பார்க்கல போயிட்டு கழுத்து வெட்டி அரும்பாட்டில் இருந்தது. சரியா அரும்பாட்டில் இருந்தது. அதுக்கு பிறகு உடுப்புகள்லாம் விளக்கியில் இருந்தது. அதை தலையில் ஒரு காயம் உண்டு, ஒரு மூக்குக்கிட்ட ஒரு காயம் உண்டு. மற்றபடி அதோட நாங்கள் வெளியே வந்தோம். என் பொடியில் போய் பார்த்தோம், கைத்தில் தொங்கி கொண்டு இருந்தோம். சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படவுள்ள புனித சின்னங்கள் பசியாலையில் உள்ள தர்ம சக்காரமா விகாரைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது. இம்முறை சிரச வெசாக் வலயத்துக்கு ஜான் கேல்ஸ் நிறுவனம் அனுசரணை வழங்குவதுடன் எஸ்லோன் லங்கா நிறுவனம் இணை அனுசரணை வழங்குகிறது. கண்டி வரலாற்று சிறப்புமிக்க யாட்டிஹாலகல ராஜமகா விகாரையிலிருந்து நேற்று பயணத்தை ஆரம்பித்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன பேரணி நேற்றிரவு அழுத் மூவர் வரலாற்று சிறப்புமிக்க தடிமுண்டு விகாரை வளாகத்தை அடைந்தது. அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த புத்த பெருமான் மற்றும் அவரது சீடர்களின் புனித சின்னங்களை சிரச வெசாக் வலயத்துக்கு கொண்டு வருவதற்கான விசேட வாகன ஊர்வலம் இன்று காலை ஆரம்பமானது. கேகாலை மற்றும் மாவனல்லா ஆகிய பகுதியில் பெருமளவிலான மக்கள் கூடியிருந்தனர். இதில் அதிகளவிலான பாடசாலை மாணவர்களும் இங்குள்ள சந்தையில் வைத்து கண்டி கொழும்பு வீதியை அடைந்த புனித சின்னங்களை தாங்கிய வாகன தொடர் அணிக்கு வீதியில் இருமரங்கிலும் கூடியிருந்த பக்தர்கள் இவ்வாறு வழிபட்டனர். வெசாக் போயா தினத்திலிருந்து தொடர்ந்து 3 நாட்களுக்கு இம்முறையும் சிரச வெசாக் வலயம் இடம்பெறவுள்ளது. கொழும்பு 2 பிரேக்ரூ பிளேஸில் உள்ள மகாராஜா நிறுவனத்தின் தலைமை அலுவலக வளாகத்தில் நடைபெறவுள்ள சிரச வெசாக் வலயத்துக்கான ஏற்பாடுகள் தற்பொழுது இடம்பெறுகின்றன. எதிர்வரும் 14ஆம் 15ஆம் மற்றும் 16ஆம் திகதிகளில் சிரச வெசாக் வலயம் இடம்பெற உள்ளதுடன் புத்த பெருமானின் புனித சின்னங்களும் அவரது சீடர்களான சரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்களும் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளன. புனித சின்னங்களை வழிபட வரும் பக்தர்களின் நலன் கருதி இங்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கான அன்னதான நிகழ்வுகளும் இங்கு ஏற்பாடு செய்யப்படுவதுடன் சிரச வெசாக் வலயத்தில் அலங்கார பந்தல்களும் இடம்பெறுகின்றன. John Keels is indeed very pleased to be part of this event. இந்த புண்ணிய கருத்திற்காக சிரச ஊடக வலையமைப்புடன் இணைந்து கொள்ள கிடைத்தமை தொடர்பில் ஜான் கீல்ஸ் நிறுவனம் மிக மகிழ்ச்சி அடைகின்றது. எதிர்வரும் சில தினங்களில் எமது அனைத்து கூட்டு நிறுவனங்களும் இதனுடன் இணைந்து கொள்ளும்.
எலிபென்ட் ஹவுஸ், நேஷன் டாஸ், யூனியன் இன்சூரன்ஸ், சினமன், ஜான் கில்ஸ் ஆபீஸ் ஆட்டோமேஷன் போன்றவை இதனுடன் இணைந்து கொள்ளும். இந்த வெசாக் பௌர்ணமி தினத்தின் பெருமதியை உணர்ந்து எமது அனைத்து நிறுவனங்களும் இதனுடன் இணைந்து கொள்கின்றன. இவ்வாறான விடயங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என நாடு பூராகவும் உள்ள எமது நிறுவனங்கள் நம்புகின்றன. இதன் மூலம் இலங்கையில் மாத்திரமல்ல உலக நாடுகளுக்கும் சிறந்த செய்தி ஒன்றை வழங்க முடியும். We must support activities such as this so that we can highlight the cultural and religious activities of this country, not only to the people in this country but to the world. இதேவேளை சிரச வெசாக் வலயம் இடம்பெறும் 3 நாட்களிலும் சர்வதேச விருதுக்கு பாத்திரமான ஸ்ரீ சித்தார்த்த கௌதம திரைப்படத்தை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பமும் வழங்கப்பட்டுள்ளது. Last time when I came for Sirasa Vesak Zone, கடந்த முறை சிரச வெசாக் வலயத்திற்கு வந்தபோது விசேட அனுபவங்களை பெற்றுக் கொண்டேன். ஸ்ரீ சித்தார்த்த திரைப்படத்திற்கும் எனக்கும் இலங்கை வாழ் மக்கள் கொண்டுள்ள அன்பை கண்டுகொண்டேன். எனவே இம்முறையும் இதில் கலந்து கொள்ள தீர்மானித்தேன். அதேபோன்று ஸ்ரீ சித்தார்த்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட தயாரிப்பு, சிறந்த நடிகர், சிறந்த இசை போன்றவற்றிற்கான விருதுகள் கிடைத்தமையும் இலங்கை வாழ் மக்களுக்கு கிடைத்த பெருமையாகும். best feature film, best editor, best director, best actor and best music director. And now இதேவேளை சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ள புத்த பெருமானின் சீடர்களாக செரியுத் மற்றும் முகலன் ஆகியோரின் புனித சின்னங்கள் மருதானையில் உள்ள மகாபோதி விகாரையில் வைக்கப்பட்டுள்ளன. புனித சின்னங்களுக்காக விசேட வழிபாடுகள் 8வது நாளாக இன்றும் நடைபெற்றன. லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர் சங்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது. அதன்படி இன்றிலிருந்து ரயில் போக்குவரத்தை வழமை போன்று முன்னெடுக்க இணக்கம் காணப்பட்டதாக போக்குவரத்து அமைச்சர் குமாரவேல்கம தெரிவித்தார். போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மற்றும் லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் சங்கத்தின் அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. அதன் பின்னர் அங்கு எட்டப்பட்ட இணக்கப்பாடுகள் தொடர்பில் விளக்கமளிப்பதற்கான ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். පාලනය පැත්තෙනුත් යම්කිසි දෝෂ තිබෙනවා. ඒ වගේම முதலில் நாம் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இந்த நிர்வாகத்தில் பல பிரச்சனைகள் இருந்தன. அதேபோன்று ரயில் போக்குவரத்து துறையிலும் சில பிரச்சனைகள் இருந்தன. இதன் காரணமாக பிரச்சனைகள் அதிகரிக்கின்றன. ரயில்வே திணைக்களம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் இதன் போது கலந்துரையாடினோம். இதன் போது நாம் பொது இணக்கப்பாட்டிற்கு வந்துள்ளோம். இன்றிலிருந்து ரயில் போக்குவரத்தை வழமை போன்று முன்னெடுக்க தீர்மானித்தோம். දුම්රිය ඒ යථා තත්ත්වයට පත් කරන්න සහ දුවන්න අද අපි තීරණය කරා. සංගමය හැටියට ගරු අමාත්‍යතුමාට අපි ඉසුසිවන්ත உடனடியாக தலையிட்டு 2 தரப்பிற்கும் இடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியமைக்கு நாம் சங்கம் என்ற வகையில் அமைச்சருக்கு நன்றி கூறுகின்றோம். அமைச்சரின் நேரடி தலையீடு காரணமாக எமது நடவடிக்கைகளை வழமை போன்று முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். ධාවනයේ ආරක්ෂිතව සහ මගියාට අවශ්‍ය විදිහට මගියාගේ මැසිවිලි අවම වෙන විදිහට දුම්රිය ධාවන කටයුතු ඉදිරියට සිදු කරන්න අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. இதேவேளை அகில இலங்கை ரயில் ஊழியர்களின் பொது சேவை சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ரயில்வே ஊழியர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயே ரயில்வே திணைக்களத்தின் இந்த சேவைகள் இடம்பெறுகின்றன. பயணிகளை ரயில்வே ஊழியர்களின் எதிரிகளாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். அதனை நாம் கண்டிக்கின்றோம். හතුරෙක් බවට පරිවර්තනය කරපු මේ වැඩපිළිවෙලට අපි එරෙහි වෙනවා. අපි ඒකට විරුද්ධ වෙනවා. ඒ වගේම අපි ඒක හෙලා දකිනවා. பாதுகாப்பு சமநிலையை மாத்திரம் அடிப்படையாக வைத்து ரயில் சேவையில் ஊழியர்கள் ஈடுபட்டமையினால் இன்று காலையும் ரயில் சேவைகள் 20 நிமிடங்கள் தாமதமாகின. சமநிலை கட்டமைப்பில் காணப்படும் குளறுபடிகள் தீர்க்கப்படும் வரை தாம் இவ்வாறு செயற்பட போவதாக லோகோமோட்டிவ் சங்கம் கடந்த 8ஆம் திகதி தீர்மானித்தது. பொத்துகர மற்றும் அழுத்கம சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது. ரயில் தாமதமாகிறது. அலுவலகம் சென்றால் இதனால் அங்கும் பிரச்சனை. மிகவும் தாமதமாகிறது. நாம் வவுனியாவில் இருந்து வருகின்றோம். கொழும்பில் இருந்து உரிய நேரத்திற்கு ரயில்கள் சேவையை ஆரம்பித்தாலும் வெளிப்பிரதேசங்களில் இருந்து கொழும்பிற்கு வரும் ரயில்களே தாமதம் அடைவதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. மாத்திரையில் இருந்து இன்று அதிகாலை பயணத்தை ஆரம்பித்த ருகுணுகுமாரி ரயில் 20 நிமிடங்கள் தாமதமடைந்துள்ளது. கொழும்பிலிருந்து மாத்திரை நோக்கி பயணித்த ரயிலும் 20 நிமிடங்கள் தாமதமடைந்துள்ளன. பொல்கஹவல மற்றும் அளவு ஊடாக கொழும்பிற்கு பயணித்த ரயில்களும் இன்று தாமதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். දුම්රිය ප්‍රමාද වීම නැති වෙන්නේ නැහැ. අපේ දුම්රියේ ගමන තව පොඩ්ඩක් ரயில்கள் தாமதமடையும். எமது ரயில் சேவையில் அதனை நாம் சற்று காண்கின்றோம். வெள்ளையர்களின் காலத்தில் நிமிடங்களையே வழங்கினர். எனினும் தற்போதைய சனத்தொகைக்கேற்ப அந்த நேரம் போதாது. හරියට විනාඩියයි. ඒ කියන්නේ නගින්නයි වහින්නයි විනාඩියයි දීලා තියෙන්නේ. ඉතින් දැන් තියෙන දැන් ඉන්න සෙනගත් එක විනාඩිය මදිනේ.
இதேவேளை கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் இன்று பிற்பகல் வழமை போன்று ரயில் சேவைகள் இடம்பெற்றன. பாலியகுட நகரசபையின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர் ஷாமில சந்தருவான் இன்று சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று முற்பகல் 11:15 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த நகரசபை உறுப்பினருடன் வருகை தந்த ஒருவர் படுகாயங்களுக்குள்ளான நிலையில் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். மோட்டார் சைக்கிளில் வந்த சிலர் நகரசபை உறுப்பினரையும் அவருடன் வந்த நபர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். குறித்த சம்பவம் தொடர்பில் 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பழைய கண்டி வீதியிலேயே இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினர் ஷாமில சந்தருவான் 2011ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு 6வது இடத்திற்கு தெரிவானார். திருமணமானவரான இவர் தனது 23வது வயதில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இன்று காலை மகனுடன் நீதிமன்றத்திற்கு சென்றேன். அதன் பின்னர் அன்னதான நிகழ்வொன்றுக்கு போவதாக கூறிவிட்டு சென்று சிறிது நேரத்தில் வந்தார். பின்னர் தொலைபேசி அழைப்பொன்று வந்தது. அவர் போனார். அங்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இது அரசியல் நடவடிக்கை. வரவு செலவு திட்டம் தோல்வியடைய செய்து வழக்கு தொடரப்பட்டது. பின்னர் மேயருக்கு எனது மகனின் ஒத்துழைப்பு கிடைக்கின்றது என்று கூறியே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது. என்றும் தவறு செய்யாத ஒருவர். தலைவரே, நாம் இருவரும் தனிமைப்பட்டுள்ளோம். ஏனி அனைவரும் சென்று விட்டனர். இருப்பினும் மக்களுக்கு சேவை செய்வோம் என்று கூறுவார். இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற பகுதியில் சில துப்பாக்கி ரவைகளும் காணப்பட்டன. உயிரிழந்த நகரசபை உறுப்பினரும் மேலும் ஒருவரும் கார் ஒன்றில் சென்றுள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாலியகுட நகரசபை உறுப்பினர் உயிரிழந்துள்ளார். தற்போது கொழும்பு பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற பிரபாத் மதுசங்கவிடம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த கொலையாளிகள் அவர்களை சிறிது தூரம் விரட்டி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. மோட்டார் சைக்கிளில் வந்ததாகவும் தகவல்கள் வந்துள்ளன. இது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகளுக்காக 5 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. පොලිස් කණ්ඩායම් 5ක් යොදවලා තියෙනවා මේ සම්බන්ධ විමර්ශන කටයුතු සඳහා. நீதவான் விசாரணைகள் மகர பிரதான நீதவான் தர்ஷிகா விமலசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ராகம போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரியாஞ்சித் பரிராவும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் நகரசபை உறுப்பினரான ஷாமில சந்தருவானின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக ராகம போதனா வைத்தியசாலைக்கு இன்று பிற்பகல் கொண்டு செல்லப்பட்டது. 2013ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் களனி பிரதேச சபை உறுப்பினர் ஹசித்த மடவல சுட்டுக் கொல்லப்பட்டார். களனி வராகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள தனது வீட்டிற்குள் காரில் இருந்து இறங்கி சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே அவரின் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் போஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. கொம்பண்ணி தெருவை மறுசீரமைக்கும் வேலை திட்டத்தின் முதல் கட்டமாக புதிய வர்த்தக மற்றும் வீட்டுத் தொகுதி அமைக்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கொழும்பு நகர அபிவிருத்தி திட்டங்களில் கொம்பனி தெரு வீட்டு திட்டமானது முக்கியமானதாகும். இந்தியாவின் டாடா ஹவுசிங் டெவலப்மெண்ட் நிறுவனம் மற்றும் இந்தியாவின் டி அட்வைசிங் கன்சல்டன்ட் நிறுவனமும் இந்த திட்டத்திற்கு முதலீடு செய்துள்ளன. இந்த திட்டத்தை விசேட பிரதிநிதிகள் ஆரம்பித்து வைத்தனர். இங்கு வாழ்ந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கூடிய வசதிகளை கொண்ட வீடுகளை அமைத்துக் கொடுப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். 2.5 வருடத்திற்குள் முதலாவது கட்டத்தை நிறைவு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்கான செலவாக $420 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 580 வீடுகள் அமைக்கப்பட உள்ளதுடன் 96 சொகுசு வீடுகளும் உள்ளடக்கப்பட உள்ளதாக நகர அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது.
ஒரு வருடத்துக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்படவிருந்த இந்த வீட்டு திட்டம் துரதிருஷ்டவசமாக பல பிரச்சனைகள் காரணமாக தடைப்பட்டது. அந்த பிரச்சனை காணப்பட்டிருக்காவிடின் இன்று இந்த அப்பாவி மக்களுக்கு சிறந்த வீடு கிடைத்திருக்கும். மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் இந்த நகரத்தை அழகிய நகரமாக்குவது கடினமான விடயம் அல்ல. අපි වැඩි කලක් යන්නේ ඉස්සෙල්ලා මේ නගරේ ලක්ෂණ නගරයක් ඇටියට පරිවර්තන කරන්නට අමාරුවක් වෙන්නේ නැහැ. අපිට තිබුණේ මේකට මේ இந்த வீடுகளை மேம்படுத்த முதலீட்டாளர்கள் தேவைப்பட்டனர். இதற்கு அமைவாகத்தான் டாடா வீடமைப்பு அபிவிருத்தி நிறுவனத்தை இணைத்துக் கொண்டோம். இவ்வாறான திட்டத்தை நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு அறிமுகம் செய்துள்ளோம். இதற்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். නාගරික සංවර්ධන අධිකාරී සේවකයන් සේවක මහතුන් වෙනුණු අපි ආරක්ෂක ලේකම්තුමාට ස්තුතිවන්ත වෙනවා. இதன்போது இந்தியாவின் டாடா ஹவுசிங் டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் ஃப்ரிட்டன் பெனர்ஜி கருத்து தெரிவித்தார். I assure that we will meet your expectation and deliver a project that will improve the standard of living and better. உங்களது விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கை முறையை மேம்படுத்தும் வீட்டு திட்டத்தை அமைப்போம் என உறுதியளிக்கின்றோம். நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் ஏனைய அரச நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் அடிப்படை வசதிகளும் இதில் உள்ளடங்குகின்றன. எதிர்வரும் 30 மற்றும் 36 மாதங்களுக்குள் இதனை நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். டாடா ஹவுசின் நிறுவனம் இலங்கையில் வீட்டு திட்டத்தை முதலாவது தடவையாக ஆரம்பித்துள்ளது. இருநாட்டு வர்த்தக உறவுகளை வலுப்படுத்தவும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கவும். Thanks all of you and look forward to your kind support and continued blessing. அத்துடன் நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இந்தியாவின் டாடா ஹவுசிங் டெவலப்மெண்ட் நிறுவனத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட்டது. மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு எட்டப்படுமா என்று பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் இலங்கை மற்றும் இந்திய மீனவர்களுக்கு இடையிலான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கொழும்பில் இடம்பெற்றது. அந்த பேச்சுவார்த்தை எவ்வித இணக்கப்பாடுமின்றி முடிவடைந்துள்ளதாக தற்பொழுது எமக்கு அறிய கிடைக்கின்றது. இதுகுறித்த மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ரஞ்சன் அருண் பிரசாத்தை நாங்கள் தற்பொழுது இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் அருண். வணக்கம் ரியாஸ். தற்போது இலங்கை இந்திய மீனவ பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படுமா என்ற ஓர் விடை காணுவதற்கான ஒரு கலந்துரையாடல் கொழும்பில் தற்போது இடம்பெற்று நிறைவு பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் இந்திய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி மீனவர்கள் பலரும் இந்திய உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். அதே போன்று இலங்கை சார்பாகவும் மீனவர்கள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். இந்த சந்திப்பு காலை 9:30 முதல் ஆரம்பமாகி நடைபெற்ற போதிலும் இதுவரையில் எந்த விதமான ஒரு இணக்கப்பாடும் இல்லாமல் தற்போது இந்த கலந்துரையாடல் நிறைவு பெற்றிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் தற்போது இடம்பெறும் ஊடகவியலாளர் சந்திப்புடன் தற்போது இடம்பெற்று வருகின்றது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னரே முழுமையான தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். எனினும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய சந்திப்பில் எவ்வித இணக்கப்பாடும் இன்றி இந்த கலந்துரையாடல் நிறைவு பெற்றிருக்கின்றது என்பது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதையடுத்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என கடற்தொழில் மற்றும் நீரியவள அமைச்சின் பணிப்பாளர் எமக்கு தெரிவித்திருந்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் 10:45 எமது பிரதான செய்திகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். செய்திகளுக்காக ரஞ்சன் அருண் பிரசாத். நன்றி அருண் பிரசாத். கடந்த காலங்களில் நாட்டின் பல பகுதிகளில் காட்டு யானைகளினால் ஏற்பட்ட பல சம்பவங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் பதிவு செய்திருந்தது. இதனால் உயிரிழப்புகள் பதிவாகியிருந்ததுடன் மக்களின் உடைமைகளுக்கும் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருந்தன. அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்ட மக்களும் காட்டு யானைகளின் தொல்லையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்த வண்ணம் உள்ளது. காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் மக்களின் சொத்துக்களுக்கு மாத்திரமன்றி பொது சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. மக்களின் உடைமைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளமையினால் தமது வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப யானை தொல்லை தான் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துது. அதுக்கு எந்த நடவடிக்கையும் வேண்டாம் எங்களுக்கு எடுத்து தாருங்கோ. காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் பிரவேசிக்காத வண்ணம் தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட மின்சார வேலிகள் பூர்த்தி செய்யப்படாதுள்ளதால் காட்டு யானைகள் கிராமத்திற்குள் பிரவேசிப்பதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். 2009 வந்து குடியேறி நஞ்சரிக்கும். இப்ப எங்களுக்கு கரண்ட் வசதி இல்ல, வீட்டு வசதி இல்ல, கதவு இல்ல. வீடு கட்டி தந்துச்சாங்க 1 லட்சம் ரூபாய் வீடு. அதுக்கு கதவு இல்ல, பூசல் இல்ல, பூச்சி வட்டு நிறைய ஓடலாம் வேலை வளர்க்குது. அதனால வீட்டுல படுக்கிறதும் பயம், ஆனையான பயம், எல்லாத்தாலையும் எங்களுக்கு பயந்து தான் வாழ்றோம் நாங்க. மட்டக்களப்பு மாவட்டத்தின் செங்கலடி, பட்டிப்பளை, வவுணதீவு பிரதேச செயலக பிரிவுகளிலேயே காட்டு யானைகளின் தொல்லை அதிக அளவு காணப்படுகின்றன. மின்சார வேலைகளை பூர்த்தி செய்து காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து தம்மை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி.
இலங்கையின் MMBL பாத்ஃபைண்டர் கூட்டு நிறுவனம் இந்தியாவை கேந்திரமாக கொண்டு செயற்படும் சர்வதேச நிறுவனமான ICL நிறுவனத்தினால் விசேட சான்றிதழ் ஒன்றை பெற்றுக் கொண்டது. MMBL பாத்ஃபைண்டர் கூட்டு நிறுவனம் S5 எண்ணக்கருவுக்கு அமைய செயற்படுவதாக உறுதியளித்து இந்த சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. பாலியகுடியில் அமைந்துள்ள பாத்ஃபைண்டர் கூட்டு நிறுவனத்தின் வழங்கப்பட்டது. சுமார் 7 வார காலத்துக்குள் 5S எனும் கருத்திட்டத்தை இங்கு நடைமுறைப்படுத்த முடிந்துள்ளது. இது அதிசயம் என்று சொன்னால் பிழையில்லை. 5S கருத்திட்டத்தில் நான் பணியாற்ற ஆரம்பித்து 20 வருடங்கள் ஆகின்றன. 7 வருடங்களுக்குள் இதனை முடிவு செய்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அதே போன்று இலங்கையின் முதலாக 5S சான்றிதழ் பெற்ற முதலாவது நிறுவனம் இதுவாகும். இன்று அதிக அளவில் விருதுகளை பெறுகின்றார்கள். ஆனால் 3 வருடங்கள் இதனை தொடர்ந்து பேணுவதனூடாகவே சான்றிதழை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது ஒரு வெற்றிகரமான முயற்சியாகும். தொடர்வது சர்வதேச செய்திகள். இந்திய மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்களிப்பு இன்று இடம்பெற்றது. மக்களவைத் தேர்தலின் 9ஆம் கட்ட வாக்களிப்பு பீகார், மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேஷ் மாநிலங்களில் உள்ள 41 தொகுதிகளில் நடைபெற்றது. இதுவரை நடைபெற்ற 8 கட்ட தேர்தலில் 502 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. 3000 வருடங்கள் பழமை வாய்ந்த வாரணாசி தொகுதி சார்பில் முதன்முறையாக பிரதமர் பதவிக்கு நரேந்திர மோடி போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரான அரவிந்த் கெஜ்ரிவால் மோடிக்கு கடும் போட்டியாக காணப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவில் 5 வாரங்களாக இடம்பெறும் மக்களவைத் தேர்தல் வாக்கெடுப்பின் இறுதி நாளான இன்று உத்தரப்பிரதேஷ், பீகார் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து 41 ஆசனங்களுக்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட நரேந்திர மோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதாக இந்தியாவை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய வழிவகுப்பதாகவும் உறுதிமொழிகளை அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 5 வருடங்களுக்கு முன்பதாக காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தபோது முன்பதாக வழங்கியிருந்த உறுதிமொழிகளை செயற்படுத்தாமையினால் கட்சி பின்னடைவை எதிர்நோக்கியிருந்தது. 1.2 பில்லியன் மக்கள் வாக்களிக்க தகுதி பெற்ற இந்திய மக்களவைத் தேர்தலில் இன்று நடைபெற்ற இறுதி வாக்களிப்பின் பின்னர் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் நிலவுகின்றது. இறுதிக்கட்ட வாக்களிப்பு இன்று நடைபெற்ற மேற்கு வங்கத்தில் இருவேறு கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் 2 காயமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த பகுதிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த வாக்கெடுப்பில் பாரதிய ஜனதா கட்சி 300 ஆசனங்களில் வெல்லும் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 16ஆம் தேதி தேர்தல் வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாக உள்ளதுடன் அன்று மாலைக்குள் அனைத்து முடிவுகளும் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.